ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக் பொடி மாஸ். அதாவது ப்ரான்ஸும் எக்கும் சேர்ந்து பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு நைட்டு பயங்கரமான பசிங்க. வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நைட் ஒரு 12:30 மணி இருக்கும் பசி. சரி, எதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா காய்கறி ஒன்று தேய்மை காணும். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா முட்டை இருந்துச்சு. அப்புறம் வெளியே கூடையில் பார்த்தேன் வெங்காயம் தக்காளி இருந்துச்சு. சரி, வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து முட்டை எடுத்து ப்ரான்ஸும் ஃப்ரீசருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு நாள் ப்ரான்ஸ் வாங்கியிருந்தேங்க. 500 ப்ரான்ஸ் வாங்கினேன், 1/2 கிலோ வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணால் 300 அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுலேயும் பாதி கிரேவி வச்சு ஒரு நாள் சாப்பிட்டு மீதி பாதியை ஃப்ரீசருக்குள்ளே போட்டேன். அப்போ அதையும் எடுத்து ஒரு குண்டா சிட்டி நிறைய சுட சுட தண்ணி வச்சு அந்த சுடுதண்ணிக்குள்ளே இந்த டப்பாவோட தூக்கி உள்ளே போட்டேன். அதனால சீக்கிரம் டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீஃப்ராஸ்ட் ஆன ப்ரான்ஸை 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு 3 பீஸாக நல்லா நறுக்கி வச்சுட்டேன் கழுவுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நறுக்கிட்டு முட்டையும் நல்லா உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடியாக. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் குழம்பும் இல்லை ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதனால் பார்த்தேன் முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. வெங்காயம் தக்காளியே நறுக்கிறதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. 4-5 நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி முட்டை கிரேவி, தக்காளி கிரேவி பண்ணுவோம்ல, தக்காளி கிரேவி பண்ணி அதில் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பாக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் ஆல்சோ ஈஸியாக பண்ணிட்டேன் அதை. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நல்ல ஒரு வடைச்சட்டியில் தாளிச்சுட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் தாளித்து விட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த 3 நறுக்கி வச்சுருந்தேன்ல, ஒரு ப்ரான்ஸையே 3 பீஸாக நறுக்கிட்டேன். அந்த ப்ரான்ஸை போட்டு ப்ரான்ஸ் கலர்ற மாறுற வரைக்கும் கொஞ்சம் எந்த பக்குவம் நமக்கு தெரியும்ல, அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் உள்ளே போட்டு நல்ல முட்டையும் நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் நம்ம அந்த யூஸ்வலாக எக் பொடி மாஸ் போடுவோம்ல, முட்டை பொரியல் பண்ணுவோம்ல, அப்போ அது நல்ல துகளாக போகிற மாதிரி நல்லா கிண்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த ப்ரான்ஸோடய கிண்டி எடுக்கணுங்க. அவ்வளோதான், ப்ரான்ஸும் முட்டை பொடி மாஸ் ரெடி. அதை சாப்பாட்டுக்கு முட்டை கிரேவி வச்சு ப்ரான்ஸ் பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டாச்சுங்க.